ப்ரே விதவுட் சீசிங், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே விதவுட் சீசிங். தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கர் 5:17 எப்படியாக சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு காரணம், அங்கே பார்க்கிற முன் வசனங்களிலே 14 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களுக்கு தேற்றுங்கள், பலவீனத்தை தாங்குங்கள், எல்லாரிலும் நீடிய சாந்தமாக இருங்கள். ஒருவனும் மற்றவனும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நம்மை நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மேலே சொல்லப்பட்டவைகளை நாம் செய்யும்போது எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த மேலே கூறப்பட்டவர்களை செய்வதற்கு நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது தான் அவர்களுக்காக நாம் மன்றாடி அவருடைய ஆவிக்குரிய தளத்திலே அந்த ஜெபத்திலே நாம் தரித்திருக்கும் போது அவர்கள் கிரியை மாற்றப்படுகிறது. அவர்கள் ஒழுங்குள்ளவர்களாய் புத்தியுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். பலவீனர் பலவான்களாய் மாறுகிறார்கள். அப்பொழுது அதை காணும் நமக்கும் சந்தோஷம், ஜெபத்தினாலே ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் அப்படி ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக.